ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு சற்று முன்னர் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு புதிய மகிழ்ச்சியான அறிவிப்பத்தின முழுமையான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கடந்த ஒரு சில தினங்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது வெளிவந்த வண்ணமாகவே இருக்குது. இது ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லை அப்படின்னாலும் கூட பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாளேடுகள், அதாவது செய்தித்தாள்களையும் சரி சமூக ஊடகங்களையும் ஒரு வைரலாக பரவன ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு வந்துட்டு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கையும் எதிர்ப்பும் தெரிவித்த வண்ணமாக இருந்தாங்க. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழக அரசுடைய அரசு ஊழியர்களுக்கு, தமிழக அரசில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை 60 வயதிலிருந்து 62 வயதாக உயர்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமற்ற செய்தியானது வந்து வலம் வந்துக்கிட்டு இருந்தது. இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 60 வயதில் ஓய்வு பெறக்கூடிய அந்த ஓய்வூதியர்களுக்கான ஓய்வூதிய பலன்கள் மற்றும் அந்த பென்ஷன் தொகை எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு 19,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும், அதனால் அரசாங்கம் இந்த முடிவு எடுக்க போகிறாங்க. அதாவது ஓய்வு பெறும் வயதை தற்போது இருக்கக்கூடிய 60லேருந்து 62 உயர்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருந்தது. ஆனால் தற்போது இது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாயிருக்கு. அதாவது இது தொடர்பாக நிதித்துறையில் வந்து தொடர்பு கொண்டு கேட்டபோது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அரசாங்கத்துக்கு முற்றிலும் கிடையவே கிடையாது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகங்களை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 85 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பத்தில் பதிவு செஞ்சு இளைஞர்கள் காத்துட்ருக்காங்க. அவர்களுக்கு எப்படியாவது வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர அந்த ஓய்வூதிய பலன்களை காரணம் காட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, அதாவது அரசு ஊழியனுடைய ஓய்வு வயதை உயர்த்த போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதுவும் குறிப்பாக இந்த கொரோனாவினால் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையில் போது தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போது இருந்த அரசாங்கம் ஓய்வு பெறும் வயதை முதல்ல 58 இருந்தது வந்து 60 உயர்த்தினாங்க. ஸோ அப்போது கூட பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் வந்துட்டு ஓய்வு பெறும் வயதை உயர்த்தணும் அப்படின்னா எந்த விதமான கோரிக்கையும் வைக்காத சூழலில் கொரோனாவில் பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட அந்த பொருளாதார மந்த நிலையின் காரணமாக தான் உயர்த்தினாங்க. ஆனால் தற்போது அந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே அரசாங்கத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர் ஆசிரியர்களும் எந்த விதமான கோரிக்கையும் வைக்கல. அதனால் நிச்சயமாக இந்த ஓய்வு பெறும் வயதை உயர்த்தக்கூடிய திட்டம் அப்படின்றது அரசாங்கத்தில் இல்லை அப்படின்றத தெளிவுபட சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.